உத்தமனுமாயிருந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நீ கொப்பேர் மரத்தால் 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுடைய ஒரு பேழையை உண்டாக்கு. ஓர் ஜன்னல் மற்றும் 3 தட்டு அறைகளையும் பண்ண வேண்டும். சகலவிதமான ஜீவராசிகளில் சுத்தமான ஜோடிகளில் 7 ஜோடும் சுத்தமற்ற ஜோடிகளில் 1 ஜோடும் உன்னோடு கூட உயிரோடு காக்கப்பட வேண்டும். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் கதவை அடைத்தார். 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை கட்டளையிட்டார். நோவாவுக்கு 600 வயதாகும் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே மகா ஆழத்தின் ஊற்றுகளும் வானத்தின் மதகுகளும் திறந்தன. பூமியில் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் 1 தேதியிலே மலைச்சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின்பு ஒரு காகத்தை ஜன்னலை திறந்து வெளியே விட்டான். பின்பு ஒரு புறாவை விட்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை விட்டான். புறா சாயங்காலத்தில் அவனிடம் வந்து சேர்ந்தது ஒலிவ மரக் கிளையுடன். பின்னும் 7 நாள் பொறுத்து புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. நோவாவுக்கு 601 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் பூமி காய்ந்திருந்தது. கர்த்தர் இனி தாம் பூமியை அழிப்பதில்லை என்பதற்கு அடையாளமாக வானத்தின் மேல் வானவில்லை வைத்தார். தெய்வ நம்பிக்கையும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்தால் நாமும் கர்த்தரால் காக்கப்படுவோம்.